எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேக அங்கம் வகிக்க போகிறதா என்று பல்வேறு விதமான விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில தாவேகாவானது காங்கிரஸோடு இணைய போகிறது என்ற ஒரு பேச்சும் வந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சதீஷ். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி, இந்த கூட்டணியானது சாத்தியப்பட ஏதேனும் காரணம் இருக்கா? ராகுல் அவர்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கிற மாதிரி பேசு பொருள் இருக்கே, எப்படி பாக்குறீங்க? இந்த கரூரில் நடந்த துயர சம்பவம் தாவேகா விஜயோட பாப்புலாரிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னா இல்ல, நம்ம நிறைய இந்த பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கும்போது விஜயோட பாப்புலாரிட்டி பெருசா குறைஞ்ச மாதிரி தெரியல. வருத்தங்கள் அங்கங்க இருக்கு, நான் தெரியல. ஆனா என்ன சிக்கல்னா, இந்த இன்சிடென்ட் தாவேகாவோட அமைப்பு எவ்வளவு பலவீனமா இருக்குன்னு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அதாவது நம்ம எவ்வளவு கட்சிகளை பார்த்திருப்போம், எந்த கட்சியாவது இந்த மாதிரி பெரிய பிரச்சனை நடந்த உடனே ஒட்டுமொத்தமா எல்லா நிர்வாகிகளும் ஆபீஸை பூட்டிட்டு கிளம்பி பார்த்துருக்கோம். இங்கதான், அதாவது நம்ம எந்த கட்சியிலையாவது ஒரு பொதுச் செயலாளர் தலைமறைவா இருந்து பார்த்துருக்கோமா? இதெல்லாம் இங்க பாக்குறோம். ஸோ இந்த அமைப்பை வைத்துக் கொண்டு விஜய் அடுத்த வருஷம் 2026 தேர்தலில் எப்படி ஃபைட் பண்ணுவார்? பிளஸ் விஜய் அவரோட பேட்டியை பார்க்கும்போது அவரே ஒரு பதட்டத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க நம்மளை கைது பண்ணுவாங்களோ, சிஎம் சார் நான் இங்கதான் இருப்பேன் சேலஞ்ச் பண்றதெல்லாம் சரி, எப்போ சேலஞ்ச் பண்ண எஃப்ஐஆர்ல பேர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சப்போ சேலஞ்ச் பண்றாரு. அடுத்த நாளே ஹைகோர்ட் எஸ்ஐடி அமைச்சிருக்கு. ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியை அந்த எஸ்ஐடிக்கு ஒரு ஹெட்டா போட்டிருக்காங்க. ஸோ அதுல சிக்கல் வந்துருமோன்ற அச்சமும் விஜய் இருக்கு. அமைப்பு ரீதியாகவும் பலவீனமா, ரொம்ப பலவீனமா இருக்காங்க. இந்த அமைப்பை வச்சுட்டு நீங்க ஒரு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகன்ற பலம் பொருந்திய ரிசோர்ஸ்ஃபுல் பார்ட்டிஸோட நீங்க கிரவுண்ட் லெவல் ஃபைட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க போனா கூட்டம் வரும், அந்த கூட்டம் கூட ஓட்டா வர மாதிரி தெரியாது. நீங்க போன உடனே அந்த கூட்டம் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அந்த மாவட்ட நிர்வாகிகள் பின்னாடி இருக்குமான்றது சந்தேகம் தான். இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. ஒருவேளை திமுகவோ இல்ல பாஜகவோ, ஏன்னா பாஜக கூட அவங்க ஏதோ ஒரு கமிட்டி அனுப்பி அவங்க ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணிருக்காங்க. இவங்க அஃபென்சிவா விஜய் கிராக் டவுன் பண்றதுக்கு கொஞ்சம் இறங்கிட்டாங்கன்னா அது சிக்கல். அந்த ஒரு அஃபென்சிவ் ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி தனக்கு இல்லைன்னு விஜய் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். இன்னும் யாருமே இல்லை நிர்வாகி. நாளைக்கு விஜயே ஒரு கைது பண்ணா கூட இந்த கட்சி நிர்வாகிகள் போராட்டம் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. பொதுமக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல. ஸோ இந்த அமைப்பு இவ்வளவு பலவீனமா இருக்கிறது அங்க பேசு. ஸோ விஜய் இப்ப அரசியல் உள்ள வந்துட்டாரு, வெளிலையும் போக முடியாது. இதுல நிக்கணும்னா இப்ப இந்த தேர்தலே ஏதோ ஒரு சப்போர்ட் அவருக்கு நாடிதான் தீரணும். அதுல அவங்க கொள்கை எதிரிக்கும் அரசியல் எதிரிக்கும் ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுத்துல சூஸ் பண்ணி தான் தீரணும். அவங்க இப்போ பாஜக கடந்த ஒரு 3 நாட்களாக அவங்க மீடியால பேசுறதும் சரி, அவங்க தலைவர் பேசலாம் பார்த்தா விஜயிடம் எடுத்து கூட்டணி கொடுத்து ஏதோ பாசிட்டிவ் சைன் வந்த மாதிரி தான் தெரியுது. விஜயே அந்த 4 நிமிஷம் வீடியோல பேசும்போது என்ன சொல்றாரு, எனக்கு ஆதரவு கொடுத்த தலைவருக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாரு. பாஜகவும் அதிமுகவும் மேற்கொள் காட்டி அதிமுக தருமபுரி கூட்டத்துக்கு தாவேகா மாவட்ட நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. ஸோ இந்த அணியில சேர்றதால அந்த கிராக் டவுன்ல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு ஆஃபர் பாஜக தரப்புல இருந்து வருது, நீங்க சேர்ந்துக்கோங்கன்னு. அது டே 1 இருந்தே வருது. பாஜகவும் அது விஜய் எல்லா தளங்களும் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த நம்ம கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வரும்போது நமக்கு தெரியுது, திமுகவே விஜய் மீது பெருசா ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அதான் நீதிபதி கேட்கிறாரு, நீங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஒரு 2 பேர் தான் கைது பண்ணிருக்கீங்களா, 2 மாவட்ட நிர்வாகிகள், ஏன் அதுக்கு மேல கைது யாருமே நடக்கல? அந்த பஸ்ல வீல்ல விழுறாரு, அவங்க மேல அட்லீஸ்ட் ஹிட் அண்ட் ரன் கேஸ் கூட நீங்க போடல அப்படின்ற அந்த மாதிரி அரசியல் நோக்கி கடுமையான கேள்வி வந்திருக்கு. விஜய் தரப்பு என்ன சொல்றாங்களா, எங்களுக்கு திட்டமிட்டு பழி வாங்குறாங்க திமுக. நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, திமுக சாஃப்டா இருக்கு, திமுக அரசு சாஃப்டா இருக்கு விஜய் மேலன்ற. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பாஜக அதிமுக தாவேகா அணி வந்துடக்கூடாதுன்றது ஸ்டாலின் நினைக்கிறார். விஜய் கொஞ்சம் எமோஷனலா அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு. போனாலும் என்னை பொறுத்தவரை திமுகவுக்கு பாதிப்பு இல்லை, ஏன்னா விஜயோட ஓட் பேஸ்ன்றது பாஜக இருக்கும் அன்னைக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. இதை பத்தி நான் ஏற்கனவே இந்த வாரத்தில் வீடியோ போட்டேன். ஸோ அப்படி போனா என்ன பண்றது? ஏன்னா ஒரு லீடர்ன்றவர் சான்ஸ் எடுக்க முடியாது. ஸோ விஜயே அந்த பக்கம் போகாமல் தடுப்பதற்கு என்ன பண்றதுன்னா, அதுக்குதான் ராகுல் காந்தி மூலியமா நெகோசியேஷன் பண்றதா எனக்கு என்னுடைய அனுமானம்.
ராகுல் காந்தி அதில் பேசுறாரு. இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி காங்கிரஸ் தாவேகா நீங்க அப்படி பேசல, தெளிவா ஸ்டாலினை சொல்லிட்டு தான் பேசுறாரு. ஸ்டாலினும் ராகுல் காந்தி வந்து என்கிட்ட பேசினான்னு சொல்றாரு. நீங்க செல்வ பிறந்த சொல்றாரு, ஸ்டாலின் சொல்லிட்டு தான் பேசுறாரு அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து எப்படி அவங்க கொள்கை எதிரி ஒரு ஆஃபர் கொடுத்த மாதிரி அரசியல் எதிரி தரப்புல இருந்து விஜய்க்கு ஒரு ஆஃபர் வந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது என்னவா இருக்கும் அப்படின்னு என்னோட பார்வையிலன்னா, திமுக விஜய் வந்து விஜய் தாவேக்காவோ ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டியை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குமான்னு தெரியல. ஒருவேளை இப்ப சிரஞ்சீவி அவர் கட்சியை காங்கிரஸ் மர்ஜ் பண்ண மாதிரி தாவேக்கா வந்து காங்கிரஸ் மர்ஜ் பண்ணாங்கன்னா அந்த மர்ஜருக்கு ஒரு 10-15 சீட்டுக்கு எக்ஸ்ட்ரா காங்கிரஸ் கொடுக்கலாம். இதுக்கு ராகுல் காந்தி கொஞ்சம் கீனா ஒர்க் பண்றோம். ஏன்னா விஜய் மாதிரி ஸ்டார் காங்கிரஸ் இருக்குது, அந்த கட்சிக்கு நல்லது. இல்ல இப்போ அடுத்து கேரளால தேர்தல் வருது, அங்கெல்லாம் விஜயோட பாப்புலாரிட்டி கொஞ்சம் உதவும். அப்கோர்ஸ் இந்த இஷ்யூ வந்து விஜய்க்கு ஒரு பிளாக் மார்க் தான். ஸோ இதுதான் இந்த பாலிடிக்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. இதுல பல பேர் புரியாம ராகுல் காந்தி வந்து விஜயோட கூட்டணியை வைக்க பாக்குறாரு, காங்கிரஸ் தாவேக்கா அணின்னு சொல்றாங்க. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அரசியல் அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்கு, கிரௌடு வருது, எல்லாம் ஃபைன். ஆனா அது எந்த மாதிரி கிரௌடுன்னு இந்நேரம் வந்து அரசியல் அடிச்சூடி தெரியாதவங்களும் புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கிரௌடு, இவங்க அமைப்பு எவ்வளவு பலவீனம் வரைக்கும் எல்லாம் தெரியும். இப்ப இந்த அமைப்பை நம்பி காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சி எப்படி கூட்டணி இருக்கும்? அதுவும் இன்னைக்கு திமுக கூட்டணி என்பது அகில இந்திய அரசியலை பொறுத்தவரை காங்கிரஸ்க்கு ரொம்ப முக்கியம். அந்த 22 MP ரொம்ப முக்கியம். ஏன்னா அது 22 MP ஆதரவு அவங்க காங்கிரஸ் பக்கம் இல்லைன்னா, இல்ல பாஜக பக்கம் போயிட்டாங்கன்னா, அங்க என்டிஏ கவர்மெண்ட் இன்னும் ஃபர்தரா ஸ்டெபிலைஸ் ஆயிடும். திமுக அதனால தேர்தலில் பின்னாடி வரும், அது வேற. பட் அந்த தவறான முடிவு ஸ்டாலின் எடுத்துட்டாருன்னா அது காங்கிரஸ்க்கு டெல்லி அகில இந்தியாவில் பின்னாடி வரும். அது திமுக கூட்டணி என்பது இந்தியா கூட்டணியில ஒரு முக்கியமான ஒரு அணி. ஏன்னா நாளைக்கு ராகுல் காந்தி பிரதமராக சொல்லணும்னா இந்தியா கூட்டணி தலைவர்களை யாரும் சொல்ல தயாரா இருப்பாங்க, ஸ்டாலின் தயாரா இருப்பார். ஸ்டாலினோட அப்ரூவல் இருந்தாலே மற்ற தலைவரை கன்வின்ஸ் பண்ணிடலாம். இப்படிதான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் இந்த ஆங்கிள் தான் பேசுறாங்கன்றது என்னோட பார்வை. நீங்க வந்து காங்கிரஸ் உடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. ஒருவேளை தாவேக்கா வந்து காங்கிரஸோடு இணைக்கப்படலாம்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு ஆளும் கட்சியா இருக்கிறது பாஜக தான். அப்படி இருக்கும்போது பாஜகவோட கை கோக்குறது தானே ஃபேவரபிளா இருக்கும் விஜய்க்கு. அதுல என்ன பிரச்சனைன்னா, இங்க தமிழ்நாட்டுல மனநிலை வந்து ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் அதிகம். அதுவும் ஒரு தலித்ஸ் மத்தியில, மைனாரிட்டிஸ் மத்தியில வந்து ரொம்பவே அதிகம். விஜயோடைய ஃபேன் பேஸ் ஆகட்டும், ஓட் பேஸ் பெரும்பாலும் இந்த தலித்ஸ் மைனாரிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இப்ப மறைந்தவர்கள் நிறைய பேர் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அப்படி மாதிரி தெரியுது. ஏன்னா SC/ST ஆணையம் கூட வந்து ஒரு என்கொயரி நடத்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஓட்டு வந்து பாஜக டிரான்ஸ்பர் ஆகாது, கஷ்டம். விஜய் ஒரு பாப்புலாரிட்டி, விஜய் சிஎம்னா வர ஓட்டு வேற. ஆனா அந்த ஓட்டு வந்து எடப்பாடி சிஎம் சொல்லி அது டிரான்ஸ்பர் ஆகுது. அது பாஜக இருக்கும் அணியில, அந்த அணியில இவர் சேர்ந்தா கூட அதிமுக, பாஜக, தாவேகா அந்த 3வது பொசிஷன் தான் இருப்பாங்க. ஸோ அந்த அணியில 3வது இடத்துல இருக்கிறது வந்து அந்த விஜய் பின்னாடி ஆர்வமா இருக்கிற அந்த ஃபேன்ஸ் கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இது. ஏன்னா விஜயோட ஒரு வாக்கு வங்கி நிரூபிச்சுட்டு இல்ல இவ்வளவுதான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அணிங்கிட்டு போனா பரவாயில்ல. இப்ப ப்ரூவ் பண்ணாம இவர் 40% இவர் தான் சிஎம் ஆவாருன்னு பின்னாடி நிக்கிற ஆளுங்க இந்த மாதிரி ஒரு அணியை பாஜக 3வது போகும்போது எப்படி அக்செப்ட் ஆகும்? அது அந்த மைனாரிட்டி ஓட்டர்ஸ், விஜயோட மைனாரிட்டி ஓட்டர்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்த திமுக தரப்பு எப்படி நரேட்டிவ் வைப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். விஜய் மிரட்டிட்டாங்க, பாஜக மிரட்டி கூட்டணி போயிட்டு இருக்குன்னு. ஆனா அப்படிதான் தெரியுது. இப்போ அவங்களோட நடவடிக்கைகள்லாம் விஜய் வந்து ஒரு நெருக்கடிக்குள்ளாக்குறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கு. ஸோ இந்த நரேட்டிவ்ல விஜய்க்கு ஒரு செட்பேக் வரும். முக்கியமா வந்து இதனால ஒரு சினிமா பிசினஸ் பாதிக்கப்படுமா என்ற அந்த பெரிய சிக்கலும் இருக்கு. இன்னைக்கு வந்து சினிமா பிசினஸ்ன்றது தமிழ்நாட்டுல ரெட் ஜெயின் பண்றாங்க. ரெட் ஜெயின் கண்ட்ரோல் நான் சொல்ல மாட்டேன். அவங்க இப்போ நம்ம ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்றாங்க. அப்ப ரெட் ஜெயின் ஆதரவு இருக்குது, ஃபிலிம் பிசினஸ்க்கும் நல்லது. இதே நீங்க பாஜக இன்க்ளூசிவ் அணியில போயிட்டீங்கன்னா அதுல வந்து உங்களோட ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு அவங்க பின்னாடி நிற்பாங்க, அது சந்தேகம் தான். ஸோ இவ்வளவு ரிஸ்க் அங்க இருக்கு. ஏன்னா ஐடியலி இப்போ கமலஹாசனுக்கு இதே மைண்ட் செட் தான் இருந்தது. இவங்க எல்லாம் காங்கிரஸ் மைண்டட் லீடர்ஸ். அப்கோர்ஸ் சிஎம் ஆகும்னு பாக்குறாங்க. பட் அந்த ஒரு தலைமை பொசிஷன் வேகன்சி இல்லாதால அவங்க ஏதோ இந்த அணியில் செட் ஆகுது அவங்களுக்கு நல்லது. பட் அதுதான் ராகுல் காந்தி முயற்சி பண்றாரு. ஏன்னா விஜயே வந்து 2008 காங்கிரஸ் சேரணும் தான் முயற்சி பண்ணார் ஃபர்ஸ்ட்.
நரேந்திர மோடியை சந்திச்சுட்டு வந்தாரே தவிர 2008 வந்து காங்கிரஸ் கட்சியில சேர முயற்சி பண்ணாங்க. பட் சில காரணங்கள் அன்னைக்கு நடக்கல. இப்ப இன்னைக்கு வந்து அந்த ஸ்டெப் வந்து காங்கிரஸ் முன்னெடுக்கலாம் தான் நான் பாக்குறேன். இப்ப நீங்க சொன்னீங்க ஒருவேளை பாஜக கூட்டணியில விஜய் சேர்ந்தா ஓட்டு வந்து அந்த அளவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது சொன்னீங்க. ஆனா ஏன் பாஜக வந்து விஜயை வந்து தன்னுடைய கூட்டணியில அங்க வகிக்கணும்னு விரும்புறாங்க? ஏன்னா அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை ஃபர்ஸ்ட். ஏன்னா இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணின்னு ஒண்ணு இருக்கு, அது இழக்கிறதுக்கு. பாஜகவுக்கு அது கிடையாது. விஜய்க்கு வந்து ஓட் பேஸ் பாஜக அக்செப்ட் பண்ணா இவர்களோட நடவடிக்கை கடந்த காலங்களில் அது அக்செப்ட் பண்ணாம இருக்கு. ஜோசப் விஜய் அடையாளப்படுத்தினவர் பாஜக தான். இப்ப கூட கொஞ்ச நாள் முன்னாடி ஜோசப் விஜய் தான் இவங்க எல்லாமே அட்டாச் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனையை தம் பக்கம் வராங்கன்னு சொல்லி உடனே விஜய் வந்து ஓவர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, பாஜக ஆதரவு சில யூடியூபர்கள் எல்லாம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மனசாட்சி படி கரூர் சம்பவத்துல விஜய் கடுமையா அமைச்சிருந்தாங்க. இந்த பாஜக விஜய் அணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தேன்னு இப்போ உடனே விஜய் ஃபேவரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சடன் சேஞ்ச் வந்து ஓகே ப்ராப்ளம் தான். பட் ஆனா அந்த கட்சிக்கு இங்க இழக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு விஜய் தன் பக்கம் இருந்து அந்த அணி ஒரு பெரிய அணியா இருக்க வாய்ப்பு இருக்கு. பிளஸ் விஜய் ஒரு தனிச்சு போட்டியிட்டால் தன்னுடைய வாக்குகள் கொஞ்சம் எலிட் மைண்டட் ஓட்டர்ஸ் அது விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. 2024 பிஜேபி எடுத்த வாக்குகள். ஸோ அதை தடுக்கலாம். மற்றபடி இந்த கேரளால கொஞ்சம் விஜய் பாப்புலாரிட்டி இருக்கு, அதுவும் நமக்கு. கேரளாலையும் பிஜேபி வந்து அவங்களுக்கு வந்து இப்ப அவங்க சப்போர்ட் பெருசா இல்லை, அவங்க தனிச்சு தான் போட்டியிடணும். ஸோ அடிஷனலா சப்போர்ட் கிடைக்குன்னா அது நல்லதுதான். முக்கியமா என்னன்னா இது வந்து பாஜகவோட எடப்பாடி விஜய் விரும்புற மாதிரி தெரியுது. அதனாலதான் கரூர்ல ஃபர்ஸ்ட் எடப்பாடி தான் விஜய் ஃபேவரபிளா. விஜய் மட்டும் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க, அவர் இது பண்ணணும்னு நடக்கல, அவர் எந்த மாநில இப்ப நமக்கு தெரியாது சொல்லி அவர் டிஃபெண்ட் பண்ணது வேற எடப்பாடியா தான். ஒருவேளை பாஜக அப்ரோச் பண்றதுக்கு எடப்பாடி அப்ரோச் பண்ணி விஜய் அலையன்ஸ் வச்சுக்கிட்டாருன்னா விஜயை பயன்படுத்தி அந்த அணியில பாஜகவை 3வது இடத்துக்கு தள்ளிட்டு விஜய் 2வது பொசிஷன் வச்சிருவாரு. கூட்டணி உடைஞ்சிரும்ல அப்ப எளிமையா. இது எடப்பாடி விஜய் ஆப்ஷன் ஓபன் பண்ணும்போது பிஜேபி கூட்டணி உடைஞ்சிரும்ல. இல்ல பிஜேபி கூட்டணி உடையாது, ஏன்னா பிஜேபி வெள்ள ஆப்ஷன்ஸ் இல்ல. அப்படி இருக்கும்போது விஜய் நீங்க உள்ள வச்சுட்டு கூட்டணி உடைக்காம விஜய் 2வது விஜய் வந்து பாஜகவோட பெரிய கட்சியா இல்ல பாஜக சமமா காட்டினாருன்னா அது பாஜகவுக்கு சீட் ஷேரிங்ல சிக்கல் வரும். இதே பாஜக இப்ப நேரடியா விஜய் பண்றதால அந்த சீட் ஷேரிங்ல வந்து பாஜகவுக்கு ஒரு நல்ல அப்பர் ஹேண்ட் இருக்கும். பாஜகவோட கம்மியான சீட்ஸ்ல விஜய் நீங்க கண்டினியூ பண்ணலாம். இந்த ஒரு மைண்ட் செட்ல அவங்க அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக தாவேகாவின் அடுத்தடுத்த செயல்பாடுகள் பத்தி மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.